வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அனைவருடைய இன்னைக்கு ஒரு சிறப்பு மேலும் வேலூருக்கு ஒரு புகழை சேர்க்கக்கூடிய அளவிலே இந்த ஷட்டர் போட்டோகிராஃபி ஸ்டுடியோ வந்து இங்கு உருவாகி இருப்பது பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது கல்வி, கலை, அரசியல் மூணும் கலந்த கலவையாக இருக்கிறது. கல்விக்கு அண்ணன் டாக்டர் பசுமநாயகர் வந்திருக்கிறார், அரசியலுக்கு அண்ணன் வீரமணன் வந்திருக்கார், அன்புக்கு ஹரிகோபாலன் சார் வந்திருக்கார். அனைவருக்கும் அண்ணன் சொன்னது போல இது கொசப்பேட்டையா இல்லை கோடம்பாக்கமா என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு இளைஞர்கள் எழுச்சி நாயகர் வருகை தந்தல் அன்பு தம்பி என்று சொல்லலாம், சகோதரர் என்று சொல்லலாம். சிறியவருக்கு சிறியவராகவும் பெரியவருக்கு பெரியவராகவும் அன்பும் பண்பும் பாசமாக கொண்ட அன்பு தம்பி ராஜேஷ் அவர்கள் இளைஞர் கூட்டமே அதிகமாக இருக்கு. இன்றைய தினம் புகைப்படமாகட்டும் வீடியோவாகட்டும் அதிலும் ஒரு மாபெரும் புரட்சியை செய்திருக்கிறது. நம்முடைய பசுமை நாயகன் அவர்கள் அழகாக சொன்னது போல கொசப்பேட்டைக்குள் கோடம்பாக்கம் வந்து அடங்கிவிட்டது என்பது உண்மையிலேயே மாறாத ஒரு மொழி என்று சொல்லி அனைவரையும் பாராட்டி இந்த இளைஞர் பட்டாளத்தை பார்த்து பெருமிதமடைந்து இரும்பூது எய்தி அமைச்சர் பெருமகனார் மற்ற நண்பர்கள் அனைவரையும் வழங்கி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஆஃபீஸ் இங்கே வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு 5 அவார்டு ஃபங்க்ஷன் ஷூட்டிங் நடக்கிற மாதிரி திருவிழா பண்ணுங்க. இது விட எப்படியா ராஜசேகர் அவரோட ப்ரொஃபைல் தான் பார்த்தா அவரே ஆக்ட் பண்ணலாம் போல அந்த அளவுக்கு ஸ்டைலாக ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. அந்த ஒர்க்கும் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு தியேட்டர் ஒன்று காமிச்சாங்க. இந்த தியேட்டர் சென்னையில் கூட எங்கேயுமே யாரும் இல்லை போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஹெப்பாக இருக்கு. ஸோ இனிமேல் எங்கள் வீட்டில் இருந்தால் ஃபங்க்ஷன் கூட இங்கே வந்து முடியும். அப்போ செல்வம் சார் சொன்னார்ல சின்ன கோடம் பார்க்கணும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூப்பர். 1800 ரீடிங்னா அப்போ எவ்வளோ கிரியேட்டிவிட்டி சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலே இவரை பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறாரு. அதை பார்த்துக்கலாம். ஃபியூச்சர் பிளான்ஸ் பயங்கரமாக இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஃபார் ஆல் தி கிரியேட்டிவிட்டி அண்ட் நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்காமல் இன்னும் நீங்கள் உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து வளர்த்துக்கணும் தான் என்னுடைய ஆசை. நான்
நானே பதில் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக போன மேட்ச்சுக்கு போயிருந்தேன், ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்காக. அப்போ சென்னை ரொம்ப டேமேஜாக ஆடிட்டாங்க. இங்கேருந்து ஒருத்தர் தயவுசெய்து நீங்கள் போய் ஆடுங்க அப்படின்னாங்க. பாவம்பா அவர் எம்பா டிஸ்டர்ப் பண்ணி சென்னையில் தான் இருந்து. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னால் அவர் மாதிரி திருவிழா முடியாது, அவரால் என்ன மாதிரி டான்ஸ் பண்ண முடியாது.